முக்கியமாக இந்த ரூட்டில் நம்ம பயணிக்கும் போது இந்த சாலைகளை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஒரு சிங்கிள் ரோடு தான் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்குது. அதிகப்படியான வாகன போக்குவரத்தும் கிடையாது. ஆனால் இந்த ரோடை எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே. ஒரு பள்ளமேடு நம்ம இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ரூட்டு ரொம்ப ஸ்பெஷலான ரூட்டு மக்களே. ஏன்னா இந்த ரூட்டு பொது போக்குவரத்துக்கு அலோடு இல்லைங்க. அனுமதிக்கப்பட்ட பேருந்துகளில் மட்டும்தான் நம்ம பயணிச்சு இந்த ரூட்டில் போக முடியும். சத்தியமங்கலம்லேருந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி தலமலை வழியாக பயணித்து தாளவாடி போகிறதுக்கு ஒரு நாளைக்கு 4 பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. காலையில் 5:50, காலையில் 10:30, அப்புறம் மதியமாக இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்க 12:30 பேருந்து, அதுக்கப்புறம் ஈவினிங் 4:30 மணிக்குன்னு மொத்தம் 4 பஸ்ஸு இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குங்க. இப்படி ஒரு அழகான சாலையில் பயணிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த 4 பேருந்துகள் தாங்க பயணிக்க முடியும். நாம் பயணிச்சுட்டு இருக்க இந்த சாலை அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பகல் நேரத்தில் பயணித்தாலும் பல இடங்களில் நம்ம இருட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரியே தாங்க இருக்கும். இந்த ரூட்டில் அதிகமான யானைகள், புலி, சிறுத்தைகள்லாம் பார்க்க முடியுங்க. வன விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதியை ஆபத்தான பகுதியாகவும் பொது போக்குவரத்துக்கு அனுமதி இல்லாத பகுதியாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமங்கலம்லேருந்து தாளவாடி போகிறதுக்கு திம்பம் ஹாசனூர் வழியாக போனால் 58 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் இதே நம்ம திம்பம் தலமலை வழியாக போனோம் அப்படின்னா 70 கிலோமீட்டர் ஆகும் மக்களே. தூரம் அதிகமானாலும் இந்த பாதை நமக்கு தர பயண அனுபவம் நம்மளை ஆச்சரியப்படுத்திடும் மக்களே. அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.